அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹ். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 10வது தராவீஹில் சூரா யூசுஃப் அழகிய வரலாறு அஹ்ஸனுல் கஸஸ் கேட்டு உட்கார்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்மோடு பிறந்த சகோதர சகோதரிகளுக்கான கடமைகளை உரிமைகளை விளங்கி அவர்களோடு பாசத்தோடு பரிவோடு பற்றோடு விட்டு கொடுத்து வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, சூரா யூசுஃப் குர்ஆனுடைய அழகிய வரலாறு என்று அல்லாஹ்வால் போற்றப்பட்ட ஒரு சூறாவாகும். இந்த சூறாவுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், லக்கத் கான ஃபி யூசுஃப வ இஹ்வதிஹி. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களுடைய விஷயத்திலே ஆயாத்துல் லிஸாயிலீன், கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு விசாரிப்பவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு வருஷமும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லுவோம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க, அதற்கு பிறகு அவங்களுடைய சகோதரர்கள் அவங்க மீது பொறாமப்பட்டாங்க, அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு கிணத்துல போட்டாங்க, அதற்கு பிறகு அவங்கள ஒரு சந்தையில் விற்றாங்க, அவங்க ஒரு இம்ரான் என்ற ஒரு அசீஸ் என்ற ஒரு நபரிடத்தில் வளர்ந்தாங்க. இப்படி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு முழுமையாக நம்ம கேட்டிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சகோதரர் விஷயத்தில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே குர்ஆனும் ஹதீஸும் சகோதர சகோதரிகளை பற்றி என்ன சொல்கிறது, இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். சகோதர சகோதரிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு துணையாக நின்றவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஃபிரௌனுக்கு சென்று ஃபிரௌன் இடத்துல போயிட்டு நீங்கள் கலிமாவை சொல்லுங்க, அங்கே இருக்கிற மக்கள் அடிமைப்பட்டிருக்கவங்களாம் அழைச்சிட்டு வாங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாமை சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், வஜ்அல்லி வஸீரம் மின் அஹ்லி, யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவரை எனக்கு உதவியாளராக எனக்கு காப்பாளராக என்ன செய்ய அனுப்பி வை. யார? ஹாரூன அஹி, என்னுடைய சகோதரனான ஹாரூன். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமை விட 3 வயது பெரியவர்கள், அண்ணன். என் அண்ணனைய கூட அனுப்பி வை. உஷ்தித் பிஹி அஸ்ரி, என்னுடைய முதுகெலும்பை அவர் வலுப்படுத்துவார், என்ன தூக்கி நிற்க வைப்பார் என் அண்ணன். அப்படி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரனுடைய தேவையை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்க. அப்போ ஒரு சகோதரன் தன் அண்ணன் தன் தம்பிக்கு எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதே போல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு தந்தை ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள். ஆனால் இங்க நம்ம பார்க்கக்கூடிய யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் அவர்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சகோதரர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை அல்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு மனைவிமார்கள்ல 2 மனைவிமார்கள், ராஹில் என்பவர்கள் மனைவி இருந்தாங்க, லையா என்ற ஒரு மனைவி இருந்தாங்க. லையா என்பவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் 10 சகோதரர்கள். இந்த ராஹில் என்ற ஒரு பெண்மணிக்கு பிறந்தவர்கள் தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமீனும். எனவே தான் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பொறாமை என்பது ஏற்பட்டது. அவங்களுக்கு மட்டும் அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு தந்தை ஒருத்தர் தான், ஆனால் தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, சகோதரர்கள். அதே போன்று பால்குடி சகோதரர்கள் என்றும் இருந்தாங்க. ஒரு தாயினிடத்தில் பல நபர்கள் பால் குடித்திருப்பார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிறுபிராயத்தில் ஹலிமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பால் குடிச்சிருக்கிறாங்க. அதே போன்று சுவைபத்துல் அஸ்லமியா என்பவங்க இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்திருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய மார்பிலே யாரெல்லாம் பால் குடித்தார்களோ அவர்கள் எல்லாம் சகோதரர்கள் ஆவார் என்பது இஸ்லாம் சொல்லி காட்டுது. ஒரு போர்க்களத்தில் பல நபர்கள் பிடிக்கப்பட்டாங்க.
அப்பொழுது பெண்கள்லாம் அழைச்சிட்டு வரும் பொழுது ஒரு பெண் மட்டும், ஒரு 60 வயதை கடந்த ஒரு பெண் மட்டும், என்னை விடுங்க, நான் யார் தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சகோதரினா அப்படின்னு சொன்னாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரியா? ஆமா, நான் பால்குடி சகோதரி, அவங்களுக்கு வயசு இருக்கு. உடனே நீ இப்படிதான் சொல்லுவேன், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே தெரியல, யாரு நீங்க, என் சகோதரியா, எப்படி சொல்றீங்க? என் பேரு ஷைமா, என் பேரு ஷைமா, எனக்கு ஞாபகம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் இல்லை. அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்களும் நானும் ஹலிமத்து சாதியா, சாது குலத்தை சார்ந்த ஹலிமா அவர்களிடத்துல பால் குடித்திருக்கிறோம், எனவே நீங்களும் நானும் சகோதரி. அப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வரல. அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க, நானும் நீங்களும் சிறு வயதிலே அங்கே தான் வளர்ந்தோம், ஒரு 4-5 வயது வரைக்கும் அங்கதான் இருந்தோம், பால்குடி மட்டும் கிடையாது, அங்கதான் இருந்தோம். அப்பொழுது நீங்கள் என்னுடைய முதுகிலே ஒரு தடவை கடித்தீர்கள், அதற்கான அடையாளம் வேணாமல் இருக்கு, பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், நான் சிறு வயதில் அதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வந்து அவங்களுடைய போர்வை மேலே போத்திருந்த அந்த ஆடை அப்படியே விரிச்சு இங்கே உட்காருங்கன்னாங்க. சகோதரிக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுத்துருக்கிறாங்க. இது பால் குடித்த சகோதரி என்று சொல்லும் பொழுது இப்படின்னு சொன்னா, உடன் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு நாம என்ன செய்யணும், கண்ணியம் கொடுக்கணும். நம்மளுடைய கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு நாம் எவ்வளவு கண்ணியம் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்களாம், ஷைமா, நீ இங்கேயே எங்களோடு இருப்பதென்றால் இரு, உனக்கான தேவை அத்தனையும் நாங்கள் செய்து கொடுப்போம். என் சகோதரி ஆயிட்ட, எனக்கு பால்குடி சகோதரி, நீ உனக்கான தேவை அத்தனையும் செய்யணும், ஒரு அண்ணனுடைய கடமை, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் செய்கிறேன். இல்லை, நீ உன் குடும்பத்தோட போய் இருக்கணும், அங்கேயே போய் நீ இருக்கணும்னு நினைச்சா சொல்லு, அதற்கான ஏற்பாடுகளும் நான் செய்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நான் என் குடும்பத்தோட இருக்கணும் தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக பல ஒட்டகங்கள், ஆடுகள், அவர்களுக்கு தேவையான அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார்கள். சந்தோஷமாக சகோதரி அனுப்பி வச்சாங்களாம். இது 3வது. 4வது ஒன்று இருக்கு. என்ன? இன்னமல் முஃமினூன இஹ்வா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தந்தை 2 மனைவி என்ற பிறந்தவர்கள் புன்யாமின், அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சகோதரர்னு சொன்னேன். 3வதா சொன்னது பால்குடி சகோதரர்கள்னு சொன்னேன். 4வதாக ஒன்று இருக்கிறது, சகோதரர்கள், அனைத்து முஸ்லிம்களும் முஃமின்களும் சகோதரர்கள். இது பொதுவான விஷயம். இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. ஒரு சகோதரன் முஸ்லிம் மற்ற சகோதரர்களுக்கு எதை விரும்புவாரோ அதுவே தனக்கு எதை விரும்புவாரோ மற்றவர்களுக்கும் அதே விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பரிபூர்ணமான முஸ்லிமாக முஃமினாக ஆக முடியும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதே போன்று 5வது ஒன்று இருக்கு சகோதரத்துவத்தில். நம்ம இஸ்லாம் எவ்வளவு சொல்லி தருகிறது. சகோதரத்துவம். யாரெல்லாம் மக்காவிலிருந்து முஹாஜிரின்களாக மதீனாவுக்கு வந்தார்களோ அவர்களையும், அன்சாரியாக இங்க மதீனாவில் இருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அதற்கு பேர் முவாஹாத் என்று சொல்லுவார்கள், சகோதரத்துவம். இப்படியும் இஸ்லாமில் சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அங்கே இருந்த அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. இதுவும் ஒரு வகையான சகோதரம். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நமக்கு மத்தியிலே சகோதரன் சகோதரி, அண்ணன் தம்பி, அக்கால் தம்பி உறவுகள் எப்படி இருக்கிறது பார்க்கணும். வெறும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கேட்டோம், அவங்க பொறாமை பிடிச்சாங்க, கடைசியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க என்பதில் வரலாறு கேட்பதில் ஒன்றும் கிடையாது. அதிலிருந்து படிப்பினை குர்ஆன் தருகிறது. ஆயாத்துல் லிஸாயிலீன். இதை விசாரிக்கக்கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கு. நாம நம்மளுடைய சகோதரர்கள் இடத்துல எப்படி இருக்கிறோம்? ஹதீஸ் சொல்லி தருகிறது, ஒரு வீட்டில் தந்தை இறந்த பிறகு அந்த வீட்டினுடைய மூத்த மகன் இருக்கிறாரே அவர்தான் தந்தையினுடைய ஸ்தானத்தை பெறுகிறார். ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தை என்ன செய்கிறார்? அவர் பெறுகிறார். எனவே அவருக்கான அத்தனை கண்ணியமும் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு தந்தை இருந்தால் எப்படி கண்ணியம் செய்யப்படுமோ அது போன்று அவருடைய அண்ணனுக்கு, மூத்த மகனுக்கு எல்லா கடமைகளும் அவர் எடுத்து செய்ய வேண்டும் என்பதை ஹதீஸ் சொல்லி தருகிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே,
ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தந்தை அப்துல்லா போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிளம்புறாங்க போருக்கு. அப்பொழுது தன்னுடைய மகனை அழைச்சி சொல்றாங்க, நான் இவ்வளவு கடன் வச்சிருக்கிற மகனே, கடனை விட உனக்கு 9 சகோதரிகள் இருக்காங்க, சகோதரிகள், அவர்களை பார்க்கக்கூடிய பொறுப்பு உன்னிடத்துல நான் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. போனது பிரகாரம் அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்பொழுது எல்லாமே யார் மேல வந்துருச்சு? ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா மேல வந்துருச்சு. அவங்க உடனே திருமணம் பண்ணாங்க. நம்மளோட யோசனை எப்படி இருக்கும்? இவங்களெல்லாம் யார் பார்த்துட்டு இருப்பா, நம்ம போய் திருமணம் பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு குடும்பம். கல்யாணம் ஆயிடுச்சு, உன் வேலை பாரு, நான் என் வேலையை பாரு, எனக்கு குடும்பம் இல்லையா, உன்னையே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்டாங்க, நீ திருமணம் முடித்தாயே, கன்னி பெண்ணை முடித்தாயா, அவ் சய்யிபன், விதவை பெண்ணை முடித்தாயா? அந்த காலத்தில் விதவைகளை முடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இவங்க வாலிபர் கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபிக்ரம் அம் சய்யிபன்? உடனே சொன்னாங்க, சய்யிபன் யா ரசூலல்லாஹ், விதவை பெண்ணை நான் திருமணம் முடித்தேன். ஒரு வாலிபர் விதவை பெண்ணை நான் முடிச்சேங்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் ஒரு வாலிப பெண்ணை, கன்னி பெண்ணை முடித்திருந்தால் நீயும் அவளும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி விதவை பெண்ணை, ஒரு முதிர்ந்த பெண்ணை ஏன் திருமணம் முடித்தாய்னு சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அப்துல்லா கடனையும் விட்டு சென்றிருக்கிறார், அதோடு சேர்த்து எனக்கு சகோதரிகளையும் பலரை விட்டு சென்றிருக்கிறார். அப்படி நான் சகோதரிகளுக்கு வயதுத்த ஒரு பெண்மனை நான் திருமணம் செய்தால் அவர்களோடு 9ஓடு சேர்ந்து இவளும் 10ஆக இருந்து அவர்களோடு சேர்ந்து விடுவாள். இதுவே ஒரு விதவை பெண்ணை, முதிர்ந்த பெண்ணை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு தாயாக இருந்து அவர்கள் பராமரிப்பார்கள். எனவே தான் நான் ஒரு விதவை பெண்ணை முடித்தேன் என்று ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாபீர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு துஆ செய்தார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக, ஜாபீரே உங்களுடைய அத்தனை விஷயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வான்னு சொன்னாங்க. அதற்கு போன்று அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். செல்வத்தாலும் சரி, கண்ணியத்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் அவர்கள் வளர்ந்தார்கள். காரணம், தங்களுடைய சகோதரிகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு பல பரக்கத்துகளை தருவார். இதே போன்றுதான் சகோதரிகள், அக்கா, உஹது போர்க்களத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா எப்படி தன்னுடைய உடல் பாகங்கள் அத்தனையும் எடுத்து விட்டார்கள். ஹிந்தா என்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய உடல் பாகங்கள் அத்தனையும் எடுத்து கடித்து துப்பி போட்டாச்சு. அப்படி இருக்கு களத்தில், போர்க்களத்தில். ஹம்ஸா ரலியல்லாஹு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா. இப்படியும் சொல்லலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சுவைபியா ரலியல்லாஹு இடத்துல பால் குடிச்சிருக்காங்க. பால் குடி சகோதரர் வேற. அப்துல் முத்தலிபுடைய மகன்கள்ல அவங்களும் ஒரு யாரு மகன்? ஹம்ஸா சின்ன மகன், சின்ன பையன். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி இருக்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அவர்களுடைய உடல் பாகங்கள் ஒன்றொன்றா அப்படியே இருக்கிறது, பறந்துகள் மேல சுத்திட்டு இருக்கு, எடுத்து பொருத்தி தின்னு இருக்காரு. இந்த நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்களுடைய சகோதரி, அதாவது மாமி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும் இவர்களை பற்றி விசாரிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்படியே விட்டு வந்து விடுவோம். நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பறவைகளுடைய வாயிலிருந்து இவர்களுடைய உடல்களை ஒன்று சேர்த்து விடுவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சொன்ன வார்த்தை இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த இவங்களுடைய மனைவியோ இவங்களுடைய பெண்களோ யாரையும் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, அவர்கள் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா யார் மேல? ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா மீது. ஒரு அக்கா தம்பி மேல எவ்வளவு பாசம் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலையும் சஃபியா மட்டும் கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு மட்டும் நான் ஆறுதல் சொல்லிடுவேன் என்று சொன்னால் இங்கே விட்டு வந்துடுவேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கே நாம் பார்க்க வேண்டியது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் இருக்கின்ற அந்த உறவு எப்படி இருந்திருக்கு. பல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு கத்துக்கிட்டாங்க.
ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் பெரிய ஹதீஸ் வல்லுநராக பல ஆயத்துகளுக்கு தஃசீர் சொல்லக்கூடியவர்களாக வந்தாங்கன்னு சொன்னா அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பாங்க, அவங்களுடைய சகோதரியான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து படிப்பாங்களாம். யார் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனான அவங்க மகன் இப்னு உமர் அவர்கள் தங்களுடைய அக்காவான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அப்படி உறவு இல்மு ரீதியாக ஒரு அக்கா தன் தம்பிக்கு சொல்லி கொடுத்த உறவை நாம் பார்க்க முடிகிறது. நம்ம இடத்துல இப்படி இருக்கா? சிரித்து பேசுறது இருக்கா? அக்கா கிட்ட விசாரிக்கிறது இருக்கா? திருமணம் முடிஞ்சிருச்சு, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். அப்படி என்ற சூழ்நிலை. ஆனால் சஹாபா பெருமக்கள் எப்படி பாசத்தை பொழிந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய கொடுங்கோல். தனக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னு தெரிஞ்சா ஒரு குடும்பமாவே கொண்டு வந்து கத்தல் பண்ணிடுவான். அந்த குடும்பத்துக்காரர்கள் இந்த மன்னரை பற்றி தவறாக பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஒன்றும் பேச்செல்லாம் கிடையாது, விசாரணைலாம் கிடையாது, நேரா ஃபேஸ் தான். இப்படி அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் அரசன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அந்த நேரத்தில் ஒரு குடும்ப மக்கள் இவரை பற்றி தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய ஆண்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆண்கள் பல நபர்கள் வந்துட்டாங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி ரொம்ப அழுகுறாங்க, எங்க விட்டுருங்க விட்டுருங்க, என் குடும்பத்துக்காரங்களாம் விட்டுருங்க விட்டுருன்னு சொல்கிறாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட. அப்பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்கிறான், யார் இருக்கா உன் குடும்பத்தில்? என்னுடைய கணவர் இருக்கிறார், என்னுடைய மகன் இருக்கிறார், என்னுடைய சகோதரர் இருக்கிறார். அப்படியா? அந்த 3 நபர்களில் ஒருத்தர் உனக்காக நான் விட்டுறேன், யாரையாவது நீ சூஸ் பண்ணு, நீ யாரை வேண்டாலும் தேர்ந்தெடுத்துக்கோ, கணவனா மகனா சகோதரனா? நம்மளாம் என்ன யோசிப்போம்? வாழ்வாதாரத்தை பார்த்தா கணவன், பாசத்தை பார்த்தா மகன். பாசத்துக்கு யார் வேணும்? மகன். சகோதரன் எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த பெண்மணி சொன்னது யோசித்து, என்னுடைய சகோதரனை கொடுத்துருங்க, எனக்கு வயது இருக்கிறது, இன்னொரு திருமணம் முடித்துக் கொள்வேன், கணவன் வந்து விடுவான். எனக்கு தெம்பு இருக்கிறது, இன்னொரு குழந்தையை நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு மகன் வந்து விடுவான். ஆனால் என்னுடைய தாயினுடைய உறவு ரத்தம் என்பது என்னுடைய சகோதரன் ஒருவனால் மட்டும், அவனால் மட்டும் தான் கொடுக்க முடியும். எனவே என்னுடைய சகோதரன் கொடுத்துருங்க. தான் சகோதரன். வயது இருக்கு, நான் திருமணம் பண்ணா கனவு வந்துடுவார், அவர் செத்து. யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாறு சொல்வதெல்லாம் நம்மளுடைய சகோதர உறவு எப்படி இருக்கிறது. நம்முடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்ன நிலையில் இருக்கிறார்கள் பார்க்கணும். நம்மளுடைய சண்டைகள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஏன்? இந்த உலகத்திலே பிறந்த முதல் 2 குழந்தைகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, தெரியாதா? யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில் காபில் சண்டை போட்டுக்கிட்டாங்களா இல்லையா? ஒரு பொண்ணு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டாங்க. சகோதரன் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒருத்தன் கொலை செஞ்சாங்க. முதல் சண்டையே சகோதரர்களுக்கு பத்தி தான் வந்துச்சு. ஆனாலும் அல்லாஹ் சொல்லி தருகிறான், உங்களுக்கு அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சிருக்கேன்? மவத்தத்தை, ஒரு உல்ஃபத்தை, ஒரு அன்பை, பாராட்டை நினைச்சு கொடுத்திருக்கிறேன். எனவே சகோதரிகள் மீது அன்பு வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், அவருடைய தேவைகளை பார்க்க வேண்டும். கிதாபு ரூஹ் என்ற ஒரு புத்தகத்தில் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு, இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, ஒரு மனிதர் காபத்துல்லா ஷரீஃப்லேயே எப்பவுமே இருப்பாராம். அவருக்கு தவாஃப் செய்யறது, ஃபர்ஸ்ட் சஃப்ல தொழுகிறது, இதுதான் அவருடைய வேலை. நல்ல செல்வந்தர், பல ஜகாத்து சதக்கா இப்படிலாம் கொடுப்பார். ஆனால் முதல் சஃப் தவாஃப் விட மாட்டார். நல்ல சாலிஹான மனிதர், எல்லாருமே இவர் நல்ல மனிதர் சொல்லுவாங்களாம். அப்படி இருந்த ஒரு மனிதர் இடத்துல ஒருவர் மக்காவிலிருந்து வெளியே தூரமாக போகணும்னு நினைச்சார். அப்போ தன்னுடைய பொருட்களை, அமானித பொருட்களை, செல்வத்தை, காசை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகணுமே, போயிட்டு வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு சாலிஹான மனிதர்னு சொல்லி அவர்கிட்ட போய் கொடுக்குறார். இந்தாங்க என்னுடைய செல்வத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிங்க, நான் பயணம் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சில மாதங்கள் ஆனது. மாதங்கள் கழித்து அவர் வரார். வந்து பார்த்தா அந்த மனிதரை காணும். காபத்துல்லா ஷரீஃபில் இல்லை.
உடனே இவருடைய வீடு எங்கே அப்படின்னு போய் பார்க்கிறார். கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ரூஹ் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டது. போய் வீட்டில் பார்க்குறாரு. பார்த்தா மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க. என்னங்க ஆச்சு? அவர் இறந்துட்டாருங்க அப்படின்ட்டார். அவர் ஒஃபாத் ஆயிட்டார். நீங்கள் போன ஒஃபாத் ஆயிட்டார். சொன்னாங்க, நான் ஒரு அமானிதத்தை அவர் இடத்துல கொடுத்துட்டு போயிருந்தேன், உங்கள் வீட்டில் இருக்கா பாருங்கன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட அப்படிலாம் ஏதோ சொல்லலையே. வீட்டில் எங்கேயாவது வச்சிருப்பாரு. தேடுறாங்க. வீட்லேயே கிடையாது. வீட்டிலே இல்லை. இவருக்கு என்ன செய்யறதுனே புரியல. இக்கட்டான ஒரு சூழ்நிலை. காசு அதை வச்சு தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கும் பொழுது அன்று வாழ்ந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல போகிறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மெயினான மாமேதை. போய் அவங்க இடத்துல கேட்குறாங்க, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே, இன்னார் இறந்துட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? என்னுடைய செல்வம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியா? ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு செல்லுங்கள். அங்கே நல்ல ரூஹுகள் சுற்றி கொண்டு இருக்கும். நல்ல சாலிஹான ரூஹுகள் அங்கே இருக்கும். அந்த இடத்திற்கு நீங்கள் போய் அவருடைய பேரை சொல்லி அலையுங்கள். அந்த ரூஹு வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிடும். இவர் போனார். ரூஹ் என்ற கிதாபிலே இந்த நிகழ்வை பதிவு பண்ணுறாங்க. இப்னுல் கய்யிம் போய் அங்கே அவருடைய பேரை சொல்லி அழைக்கிறார், வரல. இன்னொரு தடவை அழைக்கிறார், வரல. மூன்றாவது தடவை அழைக்கிறார், ரூஹ் எதுவுமே வரவே இல்லை. இவருக்கு என்ன ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அழைச்சா வரும்னு, வரவே இல்லையே. வந்துட்டாங்க. மறுபடியும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி எடுத்து சொல்கிறாங்க, அந்த ரூஹ் வரவே இல்லை. ஹசன் சொல்கிறார், அப்படியா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே ஒரு அடைந்த ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போனால் கெட்ட ரூஹுகள் சுற்றி கொண்டு இருக்கும். வேண்டுமென்றால் அங்கே போய் கேளுங்க, அங்கே போய் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, அழைச்சி பாருங்கன்னு சொன்னேன். அவர் சாலிஹான மனிதர். அவர் காபத்துல்லா ஷரீஃபிலே இருக்கிறார். நீங்கள் போய் கேளுங்களே அப்படி கூப்பிட்டு பாருங்க. போனாங்க. போயிட்டு அவருடைய பேரை ஃபுலான் இப்னு ஃபுலான் அப்படின்னு சொன்ன உடனே வந்துருச்சா. வந்துட்டு எதுவுமே சொல்லலை. உங்களுடைய அமானிதத்தை நான் கொடுக்கணும்னு நினச்சேன், இறந்துட்டேன், யாருக்கிட்டே நான் கொடுக்கல, இந்த இடத்துல நான் வச்சிருக்கிறேன், நீங்கள் போய் எடுத்துக்குங்க இந்த இடம் அப்படின்னு சொன்ன உடனே அவர், எனக்கு அந்த இடம் பற்றிலாம் இப்போதைக்கு தேவையில்லை, அந்த இடம்லாம் எனக்கு பற்றிக்கு தேவையில்லை. எவ்வளவு சாலிஹான மனிதர் நீங்கள், காபத்துல்லாவிலே இருப்பீங்க. அந்த ரூஹு கிட்ட பேசுகிறாங்க, எப்பவுமே காபத்துல்லாவிலே இருப்பீங்க, உங்களுடைய நிலை கெட்ட ரூஹுகளோட இந்த பாலைந்த இடத்துலையா, உங்களுக்கு என்னதான் ஆயிற்று அப்படி சொன்னிச்சான் அந்த ரூஹு. அந்த ரூஹு சொல்லுகிறது, நான் கபரில் கொண்டு போய் வைத்த உடனே மர்ரப்புக்க அல்லான்னு சொன்னேன், மண் தீனுக்க இஸ்லாம்னு சொன்னேன். என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வந்தது. அப்பொழுது ஒரு அசரீர் சத்தம் வந்தது, உன்னுடைய சகோதரியின் நிலை என்ன அப்படின்னு கேட்டுச்சு. உன்னுடைய சகோதரியுடைய நிலை என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சகோதரியை பற்றி ஏன் கேட்கிறார்கள், உன்னுடைய சகோதரியுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கப்பட்டது. நான் எனக்கு தெரியவில்லை, லா அதிரி, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, உன்னுடைய சகோதரி திருமணம் செய்து கொடுத்தாயே, அந்த சென்ற இடத்திலே அவளுக்கு புத்தி பேதலிச்சு, அவள் தலைவிரி கோலத்தோடு ஆடைகளை கிழித்து கொண்டு பல நபர்களிடத்தில் கையேந்தி அவள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். இந்த நிலை அடைந்த உன்னுடைய சகோதரி நீ பார்க்கவில்லையே, நீ என்னத்த காபத்துல்லா ஷரீஃபில் இருந்து பல நபர்களுக்கு ஜகாத்தை கொடுத்து சதகாவை கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதற்கான பரிகாரத்தை நீ அடைந்த பிறகுதான் நீ சொர்க்கத்திற்கு அந்த நல்ல ரூஹுகளோடு நீ போக முடியும். அதுவரையினால் இங்கே இரு என்று அல்லாஹ் எனக்கு இப்படி பதிச்சு. இந்த வரலாறு சொல்வது, நம்முடைய சகோதரிகள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன வறுமையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சகோதரனாக கடமை. நம்ம யார் யாருக்கு என்னென்னதோ செய்கிறோம். குடும்பத்தில் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம அவங்க வேற நம்ம வேற இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரி ருபை இப்னு நதர், ஒரு சமயம் வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, பக்கத்து வீட்டுக்கும் இவங்களுக்கும். அம்மா ருபை அவங்க கொஞ்சம் வேகமானவங்க, ரொம்ப பேசினவொடனே பட்டுன்னு அடிச்சிட்டாங்க முகத்திலேயே வேற ஒரு பொண்ணு. கொலாச்சண்டெல்லாம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி இப்போலாம் அதெல்லாம் பைப்பு தான், அப்படிலாம் இல்லை. ஒரே அடி, பல்லே தெரிச்சிருச்சு, பல்லே வந்து விழுந்துருச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள். அந்த அளவுக்கு ஜோரா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க. உடனே அவங்க லபோது சத்தம் போட அவங்களுடைய கூட்டத்துக்காரங்களாம் வந்துட்டாங்க.
வந்துட்டு ருபை அவங்கள பிடிச்சிக்கிட்டு உனக்கும் அதே போல அடிக்கணும். கிசாஸ், பழிக்கு பழி இருக்கு. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம், கிசாஸ். அதுக்கப்புறம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா வந்துட்டாங்க. அவங்களுடைய சகோதரி ருபை தான் அடித்தாங்க. வந்து சொன்னாங்க, நாங்கள் வேணும்னா மன்னிப்பு கேட்குறோம், இல்லையா அதற்கு நிகராக நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ நாங்கள் கொடுத்துட்றோம், காசு கொடுத்துட்றோம், பெற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, கிசாஸ், பழிக்கு பழி தான், நீங்கள் வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. ருபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அந்த பெண்மணி நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, என்ன ஆச்சு, இப்படி அடித்தாங்க யார் ரசூலல்லாஹ், பல்லு கீழே விழுந்துருச்சு, நாங்களும் அதே போல் அடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கிசாஸ், அடிமா அப்படின்ட்டாங்க. அடி சொன்னான். உடனே அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வல்லதி பஅஸக பில் ஹக், நபியே உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், லம் துக்ஸர் சனியத்துஹா, அவளுடைய பல்லு இன்று உடைக்கப்பட மாட்டாது. அல்யௌம், யார் சொல்றா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொன்னது யார் உடைங்கன்னு சொல்லி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, வல்லதி பஅஸக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு யார் உங்களை அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், லம் துக்ஸர் சனியத்துஹல் யௌம், இன்னைக்கு என் சகோதரருடைய பல்லு உடைக்கப்படாது. சஹாபாக்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க. என்ன ஒரு சஹாபி நபியை எதிர்த்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, பொறுமையா இருங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. உடைக்கப்படாது, என்னுடைய சகோதரருடைய பல்லு உடைக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை சொல்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இப்படி சொல்றீங்க, என்ன ஆச்சு, கிசாஸ் அல்லாஹ்வுடைய சட்டம் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது பக்கத்துல எதிரியாக நின்று கொண்டிருந்த எதிரணியில இருந்தவங்க சொல்லிட்டாங்க, நாங்க மன்னிச்சிட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க. இவ்வளவு நேரம் கிசாஸ் கிசாஸ்னு சொன்னதுக்கு ஒரு சகோதரியின் மீது இவ்வளவு பாசம் ஒரு சகோதரனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நாங்க மன்னிச்சிரோம் விட்டுறோம்ட்டாங்க. அல்லாஹ்வுக்காக நாங்க மன்னிச்சோம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்ன மின் இபாதில்லாஹி மன் லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் சில அடியார்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு விட்டால் ல அபர்ரஹு, அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி விடுகிறான். அல்லாஹ்வின் மீது அவங்க சத்தியம் செஞ்சாங்க சகோதரிக்காக வேண்டி, அல்லாஹ் அதை என்ன செஞ்சிட்டான், உடைக்கப்படாத அல்லாஹ் பண்ணி விட்டு விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த சகோதரனுக்கும் அந்த சகோதரிக்கும் என்ன உறவு இருந்திருக்கு, எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஃபத்ஹுல் பாரி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுக்கு ஷரஹ் எழுதின இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என்னுடைய சிறு வயதிலேயே என்னுடைய சகோதரி என்னுடைய தாய் இறந்துட்டாங்க. அந்த சிறு பிள்ளையாக இருக்கிறது என்னுடைய அக்கா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. சொல்றாங்க, உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பிறகு எனக்கு தாயில் இருந்தாங்க, சகோதரியாக இல்லை எனக்கு தாயாக இருந்தாங்க என்னுடைய அக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதே அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா உஹது போர்க்களம் முஸ்லிம்களுக்கெல்லாம் முதல்ல வெற்றி கிடைச்சிருச்சு. எல்லாரும் பொருளை எடுக்கும் பொழுது ஒரு 50 நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பக்கத்துல வந்து தாக்கி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களே அடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு கூட அந்த நேரத்தில் ஷஹீதாக்கப்பட்டுச்சு. இப்படி அமளி துமளியாக இருந்த அந்த நேரத்திலே எல்லா சஹாபாக்களும் எந்த திசை பக்கம் போறதுனே தெரியல. அப்பொழுது அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் ஹக்கில் இருக்கிறேன் முன்னாடி போனாங்க, எதிரிகளை நோக்கி போனாங்க. அப்பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அன மஅக்க, நானும் உங்களோட வரேன், வாங்க போய் போராடலாம் போனாங்க. இறுதியில் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அம்பினால், ஈட்டியினால், வாளால் எல்லாம் உடல் முழுக்க சிதைக்கப்பட்டிருச்சு. எந்த அளவுக்குனா இது யாருடையது என்றே தெரியல. அப்பொழுது வரலாற்றில் எழுதுறாங்க, ஃபமா அரஃபஹு இல்லா உக்தஹு, அவங்களுடைய சகோதரியை தவிர வேற யாருக்கும் அது அடையாளம் தெரியல. யார்? அங்க ருபை அன்னைக்கு நின்று பேசுறாங்களே அனஸ் ரலியல்லாஹு தஆலா யாருக்காக வேண்டி, அவங்க வந்து சொல்றாங்க, எதை வச்சு தெரியுமா, அவங்களுடைய இத சுண்டு விரலை வச்சு சொன்னாங்களாம், இது என்னுடைய தம்பியினுடைய ஜனாசா. எப்படி சொல்ல முடியும்? 80 காயங்கள் வரலாற்றில் 80 காயங்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு சகோதரி எவ்வளவு அவர்கள் மீது பாசம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க. யாருனாலையும்
பார்க்க முடியல. ஆனால் ஒரு சகோதரி சொல்றாங்க, சுண்டு விரலை வைத்து அவர்களுடைய அந்த விரல்களை வைத்து சொல்லப்படுகிறதாம், இது என்னுடைய சகோதரர் அனஸ் இப்னு நதருடைய அந்த உடல் தான் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் இவ்வளவும் சொல்வது எதற்கு சொன்னா, ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி தருகிறதோ அந்த நிலையிலே நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நபியுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். வெளியில எவ்வளவோ செய்கிறோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், இன்னமல் முக்மினூன இஹ்வா, நம்மளாம் முஸ்லிம்கள், நம்ம இவங்களுக்கு தானம் பண்ணணும், அவங்களுக்கு அதை கொடுக்கணும், அவங்களிடத்தில் அன்பா பேசணும் அப்படின்னு நம்மோடு பிறந்தவர்கள், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த சகோதரிகள், நம்மளுடைய காலாவுடைய மக, நம்மளுடைய மாமியுடைய மக, நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மீது அதிகமாக நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர்களுக்கு செல்வ விஷயத்துல, அவங்களுக்கு வருமான விஷயத்துல, உடல் ரீதியா விஷயத்துல நான் இருக்கிறேன். உனக்கு தாய் இல்லை விட்டுறக்கூடாது, உனக்கு தந்தை இல்லை, நான் நிக்கிற சகோதரனாக, நான் உனக்கு மாமா மகன், நான் உனக்கு காலா மகன், நான் உனக்கு பெரியப்பா மகன் இல்லை, நான் உனக்கு ரத்த உறவு, குடும்ப உறவு, நான் சகோதரனாக, நான் சகோதரியாக உனக்கு ஆறுதலும் தருவேன், உனக்கு அரவணைப்பும் தருவேன், உனக்கு செல்வத்தாலும் உதவி செய்வேன். அந்த நிலை வரும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது நமக்கு இருக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் இந்த உறவுகளை மேம்படுத்தணும். வெளியில பல நபர்களை என்ன செய்யறோம், மேம்படுத்துறோம். மற்ற சகோதரர்களை பார்க்கிறோம், ஈமானிய சகோதரர்களை பார்க்கிறோம். ஆனால் குடும்ப உறவுகளை பேணும் பொழுது அல்லாஹ்வுடைய தனி பரக்கத் என்பது நம்முடைய வருமானத்திலே இருக்கும், நம்முடைய ஆரோக்கியத்திலே இருக்கும். அவர்களுடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கபூலாகக்கூடியதாக இருக்கும். எனவே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக, அரவணைத்து நடக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நேரமும் அவர்களை பற்றி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சகோதர சகோதரிகளுடைய கடமைகளை, உரிமைகளை விளங்கி இந்த உலகத்திலே செயல்படுவதற்கான தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அதற்கு பகரத்தை, அதற்கான ஜஸாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.